இந்த உலகத்தில் எங்கே போனாலும் காமனாக யூஸ் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ். நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நீ எங்கே போனாலும் சர்வைவ் ஆகிடலாம். நீங்கள் அமெரிக்கா போனாலும் இங்கிலீஷ், இங்கிலாந்து போனாலும் இங்கிலீஷ், யூரோப் போனாலும் இங்கிலீஷ், ஜப்பான் போனாலும் இங்கிலீஷ், சவுத் ஆஃப்ரிக்கா போனாலும் இங்கிலீஷ், எங்கே போனாலும் சரி இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் பேசுறது நம்ம எல்லாருக்குமே சரி பொதுவாக ஒரு தாட் இருக்கும். ஐயோ இங்கிலீஷா, இங்கிலீஷ் எனக்கு செட் ஆகுது, இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப தூரம், இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷ்லாம் பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மட்டும் தான் பேச முடியும். நான் எந்த ஒரு கோர்ஸும் போனதில்லை இங்கிலீஷுக்கு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல், நான் வில்லேஜில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தாட் வந்து போகும். நான் இவங்க எல்லாருக்கும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். ஏன்னா எங்கேயோ கடைக்கோடியில் பிறந்து, ஸோ அவர் நினச்சிருந்தா நம்மளுக்கு இங்கிலீஷ் வராது, நம்ம எங்கே அங்கெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு விட்டு இருந்தா அப்துல் கலாம் ஐயா மட்டுமான்னு கேட்டால் அவர் இல்லை, அவர் தானே நிறைய பேர் இருக்காங்க. கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைலேந்தர் பாபு, ஸோ அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருக்கு, நான் வில்லேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருக்க முடியும். எதுவுமே சரி, நம்ம ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ண தான் எதுவுமே வரும். நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நானும் ஒரு வில்லேஜ் பாய் தான். லாஸ்ட் ஒரு 3 months நான் ட்ரை பண்ணேன். நான் இங்கிலீஷில் இன்னைக்கு மேனேஜ் பண்ணுறேன். ஆஃப்டர் 3 months ஐ டெஃபினெட்லி ஸ்பீக் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், ஐ நோ தட். பட் டுடேஸ் ஐ ஒர்க், அதான் மெயின் திங். நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணால் தான் ஆஃப்டர் 3 months நான் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். அது சாக்கு சொன்னால் நம்ம எல்லாருமே சொல்லிட்டே போகலாம் எவ்வளோ வேணாலும். நான் அங்கேருந்து வரேன், நான் இங்கேருந்து வரேன். சாக்கு சொல்கிறது அங்கேருந்து நம்ம என்ன ட்ரை பண்ண முடியும், அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அட்வைஸ் பண்ணுறதுலாம் இல்லை, நானும் ஒரு வில்லேஜ் பாய் தான். ஸோ என்னால் முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். என்னை தாண்டி நீங்கள் உங்களால் நிறைய பண்ண முடியும். ஸோ 3 monthsலேயே என்னால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி நான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு முடியுதுன்னா நம்ம என்ன ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் ட்ரை பண்ணால் தான் முடியும். நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் நம்மளுக்கு வராது, நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளால் முடியாது. பட் நம்ம ட்ரை பண்ணி தோத்தா ஓகே, நம்ம ட்ரை பண்ணோம் தோத்தணும்னு விட்டுடலாம். நம்ம ட்ரை பண்ணாமே தோத்துட்டு இருக்கோம். ஸோ நானும் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். எனக்கு இங்கிலீஷும் வராது, செட் ஆகாது, நான் ட்ரை பண்ணல, ஆனால் நான் தோத்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது தெரியுமா, நம்ம தூங்க போக சொல்ல என்னடா இல்லை இங்கிலீஷ் பேச, நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வரலையே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ட்ரை பண்ணிட்டு தோத்தா பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணாமலே நம்ம வராது, செட் ஆகும் சொன்னால் அது பிக் ஃபெயிலியர் இன் ஒரு லைஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு தோற்றுப்பாங்க, தோற்று போகிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு தோற்றுப்பாங்க. அது ஒரு கெத்தாக சொல்லி நான் ட்ரை பண்ணேன் தோத்தான்னு சொல்லிட்டு, எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி பாருங்கள். உங்கள் மனசாச்சு உங்களுக்கே உறுத்தும், நம்ம ட்ரை பண்ணாமலே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுதான் சொல்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிகினிங் கைடு மாரி கூட இருக்கலாம் இது. ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 3 monthsலேயே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன்னா அது உங்களாலேயும் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் என்ன மாதிரி வில்லேஜ் பாய், தமிழ் மீடியம், கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு 3 months நான் எப்படி மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு இங்கிலீஷை பேசுகிறேன். அதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது, அது வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். டாபிக் உள்ளே போகிற முன்னாடி பேசிக் பார்த்துருவோம். இங்கிலீஷ்னு எடுத்துகிட்டா 4 pillars இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ இதுதான் 4 pillars. அதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங், செகண்ட் ஒன் ஸ்பீக்கிங், தேர்ட் ரீடிங், ஃபோர்த் ஒன் ரைட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழுக்குள்ளே நிறைய பேர் ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. பட் அவங்க யாருமே எழுதையோ படிக்கவோ தெரியாது. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஸோ ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லிசனிங் பண்ண தான் வரும். ஸோ அதுதான் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே நான் மாற்றிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லிசனிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், ஸ்பீக் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்க என்ன பேசுகிறாங்க அது தெரியுதோ தெரியலையோ நான் அதை ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பித்தேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். தென் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அவங்க என்னத்துக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ரைட் பண்ணால் தான் நம்ம நிறைய வேர்டு தெரிய வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுத முடியும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். முடிஞ்சால் இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். இது எனக்கு எஃபெக்டிவாக இருந்தது, உங்கள் எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. 10th ஒன், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக். தமிழ் கூட நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுவாங்க கேட்டால் பேச முடியாது. டே பை டே நம்ம மிஸ்டேக் பண்ணி நம்ம அம்மா இது பேசாதா, இது தப்புடா, இது கரெக்டாக, இது இந்த வேர்டை சூஸ் பண்ணு, அந்த வேர்டை சூஸ் பண்ணு, ஸோ சொல்லி தான் நம்ம இது இவ்வளோ தூரம் தமிழ் இப்போ ஃப்ளூயண்ட்டாக பேசணும். அது காரணம் நம்ம அம்மா அப்பா கூட இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மிஸ்டேக் பண்ணால் தான் அதுலேருந்து லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களா கரெக்டானு உங்களுக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர்லி இருக்குது அண்டு ரைட்டர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் பேசுகிற ரைட்டான்னு சொல்லி செக் பண்ணுறது யோசிக்காதீங்க. இந்த வயசில் 40 வயசில் வந்து நம்ம பையன் அப்பா இது தப்பு, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம அதை இப்போ ஏற்றுக்க முடியும். யாரா சொன்னால் கூட, நம்ம ஃப்ரெண்டோ இல்லை கூட வேலை செய்கிறவங்களோ யாரா சொன்னால் கூட நீ மிஸ்டேக் பண்ணுறடா மாற்றிக்கலான்னு சொன்னால் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். 9th ஒன், ட்ரை சேயிங் சம்திங் எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ வராங்க வீட்டுக்கு, சாப்பிட்டியாடா தம்பின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
நீங்கள் ஊன்னு சொல்கிறது எப்படி? நான் சாப்பிட்டேன் அங்கிள், நீங்கள் சாப்பிட்டீங்களா? இது இப்படி கேட்குறது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் டின்னர். ஸோ ஒரு அங்கிள் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐ ஹவ் ஃபினிஷ் மை டின்னர், யூ அங்கிள். ஸோ அந்த மாதிரி கேட்ட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண தான் அவங்க கான்வர்சேஷன் அதிகமாகும். ஸோ அவங்ககிட்ட எதனா கற்று முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேர்டுமே யூஸ் பண்ணாமல் சாப்பிட்டேன்னு கேட்டால் யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் டின்னர். எய்த் ஒன், இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷனாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம எல்லாருமே சரி, அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டாரான்னு கேட்டால், இல்லை அப்பா ஒர்க்குக்கு போயிட்டாரான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அப்பா ஒர்க்குக்கு போயிட்டார். ஒர்க்குன்னு சொல்லாதீங்க, ஒர்க். நம்மளாம் ஒர்க்குன்னு யூஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன்ஸ், இங்கிலாந்தில் இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாருமே சரி ஓக். நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிங்கன்னா இல்லை அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரலன்னா சவுண்டாக பேசுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் வாய்ஸ் நீங்களே கேட்டால் தான் ஓகே இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்கிறோம், இந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொல்கிறோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த சவுண்டு கொஞ்சம் குறைக்கணும், இந்த சவுண்டு கொஞ்சம் ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி தெரிய வரும். ஸோ ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சவுண்டாக பேசுங்க. உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்காதீங்க, வெளியே பேசுங்க, வாய்ஸை வச்சு பேசுங்க. ஸோ யாரும் இல்லாத இடத்துல இல்லை ரூமில் அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் சொல்லி பாருங்கள். எனக்கே இந்த ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து 10 வாட்டி மேலே ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் சொல்கிறேன். இம்ப்ரூவ் ஒரு ப்ரொனன்சியேஷன். கெட் இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் ஆர் வீடியோஸ். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது கூகுளில். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, ஸோ எதனா ஒன்று எடுத்துங்க. அட் அ டைமில் நிறைய எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. எதனா ஒன்று எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகே. ரெண்டாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். 1 by 1 கம்ப்ளீட் பண்ணினே போங்க. நீங்கள் எடுத்தவொடனே எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுலேருந்து எதனா லேர்ன் பண்ணியிருப்பீங்க, ஓகே. செகண்ட் திங் வேறு எதனா பாருங்கள், அந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும். நிறைய இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டும் இருக்குது, அதுலேயும் கேட்கலாம். ஸோ அதுலேயும் உங்களை கேட்டாலே நம்ம பாதி பேசுகிற மாதிரி தாங்க. நிறைய வேர்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்மளும் பேச ஆரம்பிப்போம். ஸோ வொக்காபுலரி வளரும். என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே 25% சக்ஸஸ் தான் நம்மளுக்கு, ஓகேவா. 6.1, யூஸ் சிம்பிள் சென்டென்ஸ் ஃபஸ்ட். நம்ம எல்லாருமே பெருசாக யோசிப்போம், ஓகே இது பேசலாம் அது பேசலாம், இவ்வளோ நேரம் பேசணுமா அவ்வளோ நேரம் பேசணுமா சொல்லிட்டு நம்ம நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். பட் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸே நிறைய சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்குது. ஐ கோ டு காலேஜ், ஐ வென்ட் டு காலேஜ், ஐ வில் கோ டு காலேஜ் டுமாரோ. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணால் நம்ம அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சென்டென்ஸை கற்றுக்கிட்டாலே 30 டேஸில் 30 சென்டென்ஸை நம்ம கற்றுக்கிட்டுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் சென்டென்ஸை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், நம்மளே ஏதோ இங்கிலீஷ் பேசலாம், நம்மளே ஏதோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணால் டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷை நம்ம பேசினா தான் முடியும். ப்ராக்டிஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வென் எவர் யூ கெட் சான்ஸ். கூட இருக்கிற யாராவது ஒருத்தவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்கன்னா அவங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க கூட இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுங்கள். இல்லை சொல்கிறேங்க, நீங்களே சொல்லிவிடுங்க, நான் இங்கிலீஷ் பேசலான்னு இருக்கேன், நீ என் கூட தமிழில் பேசாத, நானும் உங்க கூட தமிழில் பேச மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் அவங்க கூட சான்ஸ் கிடைக்குதோ அவங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். சான்ஸ் கிடைச்சாலே போதும், நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். அவன் சொல்லுவான், இது தப்பு பண்ணுறடா, நீ மிஸ்டேக் பண்ணுற, நீ அங்கே ஒரு விஷயத்த நீ ஃப்யூச்சரில் பண்ண போகிறனா அந்த இடத்துல நீ வில் யூஸ் பண்ணு, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் சொல்லிக் கொடுப்பான். சின்ன சின்ன விஷயம் பண்ணால் தான் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். நம்ம எதுவுமே சின்ன விஷயம் பண்ணாமல் நான் பெருசாக அங்கே தான் போய் உட்காருவோன்னா உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ உங்கள் ஃப்ரெண்டோடையோ இல்லை தெரிஞ்சவங்களோடையோ அப்போல்லாம் இங்கிலீஷை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதுவும் நல்லா இருக்கும். 4th ஒன், கெட் நேட்டிவ் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், போன பாயிண்ட்லேயே சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரும் இருந்தாங்களோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவன் இங்கிலீஷ் நல்லா பேசணும்னா ஓகே, அவனோட ஃப்ரெண்டாக பழங்க, அவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. அவங்க கூட எந்த அளவுக்கு இங்கிலீஷில் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவன் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பான் அவங்களுக்கு. நம்ம எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க கூட எவ்வளோ நேரம் பேச முடியும் பேசுங்க. ஏன்னா அவங்ககிட்ட பேசினா தான் நம்ம நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். அவன் எப்படி பேசுகிறான், அவன் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறான், அவன் எந்த வேர்டை யூஸ் பண்ணுறான், வொக்காபுலரி எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் இருந்தாலே நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ஸோ சின்னதாக ஆரம்பிங்க, அது பெருசாக போகும் உங்களுக்கே தெரியாமல். லாஸ்ட்டு 3 பாயிண்ட் வந்தாச்சு. லாஸ்ட்டு 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் சீக்ரெட் இருக்குது. 3rd ஒன், டோன்ட் அஃப்ரைட் யூ மேக் மிஸ்டேக். பொதுவாகவே நம்ம இங்கிலீஷ் பேசுனாலே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். எதனா தப்பாக நினச்சிருவாங்களோ, இவன் எதனா சொல்லிடுவானோ, இவன் என்ன அசிங்கப்படுத்திடுவானோ, அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம கற்றுக்க வந்துடுவோம். நம்ம அசிங்கப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னா அசிங்கப்பட்டு தான் ஆகணும். ஸோ நிறைய விஷயத்த நம்ம லைஃப்பில் ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம ஒரு இடத்த அடைய முடியும். ஸோ அதுதான் சொல்லுவார். யார் எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க மண்டையில். என்னை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. சிரிச்சவங்க இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ சிரிக்கிறாங்கன்னா சிரிச்சுட்டு போகணும், அதை விட்டுருங்க. அவன் போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்கிறேன்னா சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. பெருசாக எடுத்துக்காதீங்க எதுவுமே. 2nd ஒன், ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் ஆஸ் வெல். எதுவுமே சரி நம்ம ட்ரை பண்ணால் தான் வரும். நான் இப்போ எதுவுமே பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டே தான் இருக்க வேண்டியதான். பேசுங்க, உங்களே நீ பேசுங்க, மிரரை பார்த்து பேசுங்க.
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சின்னதாக லேர்ன் பண்ணுங்கள், அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஒரு சின்ன வேர்டு கிடச்சா ஓகே, அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், அது எத்தனை விதமாக யூஸ் பண்ணலாம், அது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நிறைய வளரும். செல்ஃப் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன், செட் யுவர் கோல். இது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எதுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒர்க்குக்கு போகணும், அதுக்கு இங்கிலீஷ் தேவை. நான் பேசணும், அதுக்கு இங்கிலீஷ் தேவை. நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் அதுக்கு இங்கிலீஷ் தேவை. நான் அப்ராடு போகிறேன், அதுக்கு இங்கிலீஷ் தேவை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு பேசுகிற அளவுக்கு இங்கிலீஷ் செஞ்சாலே போதும், ஸோ நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கோல் செட் பண்ணுங்கள். மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலே போதும், ஓகே. சில பேர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு நான் அட்வான்ஸ் லெவலுக்கு கற்றுக்கணும்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுப்பீங்க. இல்லை நான் அப்ராட் போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஓகே, அங்கே எப்படி பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுப்பீங்க. செட் யுவர் கோல் ஃப்ரம் லேர்னிங் இங்கிலீஷ். நம்ம எதுவுமே எந்த கோலுமே இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கவே முடியாது. உண்மையே சொன்னால் அதுதான் உண்மை. இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டா கற்றுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கோல் செட் பண்ணுங்கள். நான் இன் ஃபியூச்சர் நான் இது ஆக போகிறேன், இன் ஃபியூச்சர் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இன் ஃபியூச்சர் நான் அப்ராட் போகிறேன். ஸோ அந்த மாதிரி கோல் செட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அது உங்களுக்கே தெரியாமல் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ இது கற்றுக்கினா தான் நாங்கள் போக முடியும்னா ஓகே, அது கற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை நம்மளுக்கு. நம்மளோட ட்ரீம் அவ்வளோதான். வீடியோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சீக்ரெட் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அதுவா இதுவா எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருப்பீங்க. எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக நான் ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஸ்டாக்ஸ். ஸோ லாஸ்ட்டு நான் ஒரு 3 மந்த்தாக யூஸ் பண்ணேன். அது நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை எனக்கு இங்கிலீஷ் பேசணும் ஆசையாக இருக்குன்னா அந்த ஆப்பை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரியலி நைஸ் ஆப்புங்க. 24/7 நீங்கள் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். அதுமாதிரி இங்கிலீஷ் இருந்தால் தான் பேச முடியும். நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணால் நான் லாஸ்ட் 3 மந்த்தாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தான் இந்த பாயிண்ட் எல்லாமே. ஸோ அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ஆப் எனக்கு தெரிஞ்சு. ட்ரையல் வெர்ஷன் இருக்கும். ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். 95% நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா அந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன், உங்கள் நண்பன் ரவீன்.